ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளத்தை பலப்படுத்தவும் கவலைகளை போக்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தல்பீனா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மன அழுத்தம், பதற்றம், மனசோர்வு, உடம்புல உள்ள வீக்னஸ்ஸு, சுகர் பேஷண்ட்டு, ஜுரம் வந்தால் கூட இதை செஞ்சு குடிக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதோட கேரமல் புட்டிங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தல்பீனா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்லி எடுத்துக்கோங்க. நான் முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் பவுட்ராக கூட எடுத்துக்கலாம். அரை கப் எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடணும். பேனில் 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொதித்தோடனே ஓவர் நைட் ஊற வச்ச பார்லியை சேர்த்துக்கணும். இதில் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. பேரிச்சம்பழம் தான் ஆட் பண்ணணும். பேரிச்சம்பழத்தில் உள்ளர விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 எடுத்துக்கிட்டால் போதும். பால் கொஞ்சம் கொதிச்சிருச்சு. பார்லியை சேர்த்துக்கலாம். பார்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். பார்லி பவுடராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப ஸ்லோ குக்கிங்காக தான் பண்ணணும். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மூடி வச்சு குக் பண்ண வேண்டியதுதான். இது முழு பார்லியாக இருக்கிறதுனால குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகும் வெந்து வரத்துக்கு. குக்கரில் வச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இதை ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்லி நல்லா வெந்திருக்கு. அரை மணி நேரம் ஆச்சு. பார்லி நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் முழுசாக கிடக்கும். ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணனா நல்லா உடஞ்சி வந்துடும். தல்பீனா ரெடி ஆயிருச்சு. வீக்னஸாக உள்ளவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளவங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதை சர்விங் ட்ரேயில் மாற்றிடலாம். தல்பீனா செஞ்சு குடிக்கிறதால நோயாளிகளின் உள்ளத்தை ஆறுதல் அளிக்கவும் கவலைகளை சிலவற்றை போக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சர்விங் ட்ரேயில் மாற்றியாச்சு. இப்போது பேரிச்சம்பழத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சாப்பிடக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடணும். நம்ம சுகர்லாம் எதுவும் சேர்க்கல. பேரிச்சம்பழத்தோட இனிப்பு தான். அதோட தேனும் சேர்க்கணும். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நட்ஸை சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக தல்பீனா செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே குடிக்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். மேலே இந்த மாதிரி தேன் ஊற்றிக்கோங்க. தேனும் பேரிச்சம்பழத்தோட இனிப்பு தான். இதில் ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். அடுத்தது கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பால் லைட்டாக கொதிச்சோன்னே கேரமலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், வெண்ணிலா ஃப்ளேவரில் உள்ளது. இந்த அளவு பாலுக்கு 2 பாக்கெட் சேர்த்துக்கணும். இதில் சுகர்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதிலே சுகர்லாம் இருக்கும். கேரமல் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சுகர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து திக்காயிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ட்ரேயில் ஊற்றிக்கணுமோ அதில் ஊற்றிக்கலாம். இதுலேயே கேரமல் சிரப்பும் கொடுத்துருப்பாங்க. அதை பவுலில் ஊற்றிக்கணும். நம்ம சேனலில் நிறைய இஃப்தார் ரெசிபி இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். கேரமல் பாலை சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் இல்லை, வெளியே வச்சே செட் பண்ணிக்கலாம். வெளியே வச்சாவே நல்லா உறைஞ்சிரும். கேரமல் புட்டிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம், வெளியே வச்சாவே செட் ஆயிரும். கொஞ்சம் பால் திக்காகவே யூஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் இந்த கேரமல் டாப்பிங்கை சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உறைஞ்சிருச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு இது எல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. இஃப்தாருக்கு உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரெண்டுமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.